சேதுவோட மொற பொண்ணு, "இன்னும் கொஞ்ச நேரத்தில உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது மாமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படிங்கும்போது, சேது முகத்தில சந்தோஷமே இருக்காது. ஊன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு கிளம்புவாரு. அதுக்கப்புறம் கார்ல பேச போறப்ப பேசவே மாட்டாரு சேது. அமைதியாவே இருப்பாரு. ஒரு பக்கம் தமிழ்செல்வி வந்து, "இந்த ப்ராஜெக்ட்ட மட்டும் நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா, அம்மாவுக்கு அப்புறம் ரெஸ்ட்டு தான்டா." அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே தமிழ் வராங்க. வர்ற வழியில டக்குன்னு ஆக்சிடென்ட் ஆயிருது. தமிழ் ஒரு பக்கம் போய் உருண்டு விழுந்துடுறாங்க. அந்த பக்கம் சேதுவும் அந்த மொற பொண்ணும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒரு அம்மா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் வேகமாக சேது வந்து காரை நிப்பாட்டிட்டு ஓடி வருவார். வந்து பார்த்தா அது தமிழ்ச்செல்வி. அதை என்ன செய்ய போகிறார், யார் இருந்தாலுமே அந்த இடத்துல டக்குன்னு இது பண்ணுவாங்க. இவர் என்னமோ அதை யோசிச்சுட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வேகமாக தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாரா இல்லை பின்வாங்கிட்டு கிளம்பி போயிடுவாரான்னு தெரியலங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றிங்க. அடுத்தடுத்த ப்ரமோ வந்துக்கிட்டே இருக்குது. பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இந்த இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேது என்ன செய்யணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.